இன்று மாலை முதன்முறையாக பொதுவெளியில் தோன்றப் போகிறார் ஷேக் ஹசீனா. வங்கதேசம் திரும்புவது குறித்த முக்கிய அறிவிப்பை ஷேக் ஹசீனா வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விதியை தேடிய ஹசீனாவின் பயணம் அடுத்த கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்திய துரந்தர்கள் பாகிஸ்தான்ல கண்ணுல வரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க. எதிரிகளை அவங்க களத்திலேயே வச்சு வேட்டையாடுறாங்க அப்படிங்கறத எதிரியின் தரப்பிலேயே ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது இப்போதுதான் நடக்கிறது. கிட்டத்தட்ட இது லஷ்கருடைய கதறல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு பின்னால இருக்கக்கூடிய மூளை அஜித் தோவல். இந்த அஜித் தோவலுக்கான கிரெடிட்டை நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப முதல் தடவையாக லஷ்கர்-இ-தொய்பா கொடுக்கிறது. ஆக்சுவலா மோடி ஆட்சியுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டே अजित डोवल था। उन्होंने सबसे पहला अपॉइंटमेंट प्रधानमंत्री के नाते किया था, तो प्रिंसिपल सेक्रेटरी का नहीं किया था, अजीत डोवल जी के एनएसए के रूप में चयन करने का काम। கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இன்று பொதுவெளியில் தோன்ற போகிறார். பொதுவெளியில் தோன்ற இன்றைய தினத்தை ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுத்தது ஏன்? மிகச் சரியாக 2 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் தான், அதாவது 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் ஹசீனா. வங்கதேச ராணுவ விமானத்தின் மூலம் தன்னுடைய சகோதரி ஷேக் ரஹானாவுடன் திரிபுராவின் தலைநகர் அகர்தலாவுக்கு வந்தார். பின்னர் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130J ரக விமானத்தின் மூலம் புதுடில்லிக்கு அருகே உள்ள ஹிண்டன் விமானப்படை நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பிறகு பலத்த பாதுகாப்புடன் ஒரு ரகசிய இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அன்றிலிருந்து இன்று வரை அவரது இருப்பிடம் ரகசியமாகவே உள்ளது. இருப்பினும் 2024 அக்டோபர் வாக்கில் ஹசீனா பற்றின சில தகவல்கள் கசிந்தன. புதுடில்லியின் லூட்டியன்ஸ் பங்களா மண்டலத்தில் அவர் பாதுகாப்பாக வசிப்பதாகவும், லோடி கார்டனில் ஷேக் ஹசீனா அவ்வப்போது வாக்கிங் போவதாகவும் தி பிரிண்ட் செய்தி வெளியிட்டது. வங்கதேச கலவரத்தின் போது 1400 பேர் கொல்லப்படுவதற்கு ஹசீனாவே காரணம் என்று டாக்காவில் உள்ள ICT என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் 2025 நவம்பர் 17ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அத்துடன் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை சட்டத்தின் தோல் போர்த்திய அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்திருந்தார் ஷேக் ஹசீனா. இந்நிலையில் வருகிற டிசம்பர் மாதம் வங்கதேசம் திரும்ப உள்ளதாக ஹசீனா திடீரென தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இமெயில் மூலம் AFP செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில், என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் வருகிற டிசம்பர் மாதம் என் தாய்நாட்டுக்கு திரும்புவேன் என்று கூறியிருந்தார். நான் கைது செய்யப்படலாம், சிறைக்கு அனுப்பப்படலாம், கொல்லப்படலாம், என்ன நேரும் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் வங்கதேசம் திரும்பவே விரும்புகிறேன். என் மக்கள் என்னை அழைக்கிறார்கள் என்று கூறியிருந்தார் 78 வயது ஷேக் ஹசீனா. இந்த சூழ்நிலையில் இன்று மாலை முதன்முறையாக பொதுவெளியில் தோன்ற போகிறார் ஷேக் ஹசீனா. அடுத்த மாதம் செப்டம்பர் 12, 13 தேதிகளில் புதுடில்லியில் நடைபெற இருக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு மோடி அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் ஷேக் ஹசீனா வங்கதேசம் திரும்புவது பற்றி பேசப் போகிறார். புதுடில்லி மதுரா சாலையில் உள்ள சர் மார்க் டுல்லி உள்ளரங்கத்தில் ஃபாரின் கரஸ்பாண்டன்ஸ் கிளப் ஆஃப் சவுத் ஏசியா ஏற்பாடு செய்திருக்கும் காணொளி நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா உரை நிகழ்த்துகிறார். இந்நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை ஒளிபரப்பாகும். இந்த ஒளிபரப்பு நம்முடைய கோலாஹலாஸ் டிவியிலும் லைவாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஹசீனாவின் மகன் சஜிப் வாசத் ஜாய், வங்கதேச முன்னாள் கல்வி அமைச்சர் மஹிபுல் ஹசன் சௌத்ரி நௌஃபேல் ஆகியோரும் பேசுகின்றனர். வங்கதேசம் திரும்புவது குறித்த முக்கிய அறிவிப்பை ஷேக் ஹசீனா வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் டாக்காவுக்கு ஹசீனா திரும்புவதை அரசியல் சித்து விளையாட்டு என்று வர்ணித்திருக்கிறார் அந்நாட்டு அமைச்சர் இஷ்ராக் ஹுசைன். தனது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே ஹசீனா வருகிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் டாக்காவில் உள்ள இந்திய தூதரை
வங்கதேச பிரதமருக்கான ஆலோசகர் ஹுமாயூன் கபீர் சந்தித்து பேசினார். ஹசீனாவின் இன்றைய நிகழ்ச்சிக்கும் இந்திய அரசுக்குமான தொடர்பு குறித்து அவர் கேட்டறிந்தார். ஹசீனா மற்றும் அவரது அவாமி லீக் கட்சி தலைவர்களின் அரசியல் செயல்பாடுகளுக்கு இந்திய அரசு ஆதரவளித்தால் இருநாட்டு உறவை பாதிக்கும் என்று ஹுமாயூன் கபீர் சுட்டிக்காட்டினார். அதே நேரம் ஷேக் ஹசீனாவின் இன்றைய நிகழ்ச்சிக்கும் இந்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். ஒரு தனியார் ஊடக அமைப்பு நடத்துகிற ஹசீனாவின் நிகழ்ச்சிக்கும் இந்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்படும் கருத்துகள் எதுவும் இந்தியாவின் கருத்துகள் அல்ல என்று கூறியிருக்கிறார் ஜெய்ஸ்வால். Interaction that you are referring to is being organized by a private media entity. The government has no involvement whatsoever in it. Neither does it endorse any views that may be expressed at the forum. இதற்கு மத்தியில் ஷேக் ஹசீனாவின் டெல்லி நிகழ்ச்சியை ஒளிபரப்ப வங்கதேச மீடியாக்களுக்கு தடை விதித்திருக்கிறது அந்நாட்டு அரசு. வங்கதேசத்துக்குள் ஹசீனாவின் பேச்சு, அறிக்கை, பேட்டி மற்றும் ஆடியோ வீடியோ செய்திகளை வெளியிடுவதும் ஒளிபரப்புவதும் சட்டவிரோதமாகும் என்று அந்நாட்டு பிரதமருக்கான செய்தி ஒளிபரப்புத்துறை ஆலோசகர் ஜாகத் உர் ரஹ்மான் கூறியிருக்கிறார். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் ஷேக் ஹசீனா என்ன பேசினாலும் அது வங்கதேச மக்களை சென்றடையாது என்றே தெரிகிறது. நிறைவாக ஒரு டெயில் பீஸ். திங்கட்கிழமை வங்கதேச தலைமைச் செயலகத்தில் பிரதமர் தாரிக் ரஹ்மான் தலைமையில் கூடிய கேபினட் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒப்புதல் தந்தது. வங்கதேச கலவரத்தின் போது ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போனது பற்றிய வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்க வகை செய்யும் சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் தந்தது வங்கதேச கேபினட். இதிலிருந்து பல விஷயங்களை நீங்களே புரிந்து கொள்ளலாம். விதியை தேடிய ஹசீனாவின் பயணம் அடுத்த கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் இந்திய துரந்தர்களின் ஆட்டம் தூள் கிளப்புகிறது. நீங்க கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. இந்திய துரந்தர்கள், இந்திய உளவாளிகள் பாகிஸ்தான்ல கண்ணுல வரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இத நாம சொன்னா ஏதோ இந்தியாவை புகழ்றதுக்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா லஷ்கர்-இ தொய்பாவுடைய ஒரு கமாண்டர், அவர் பேரு ரிஸ்வான் ஹனீஃப் அப்படின்னு பேரு, அவர் பேசியதான ஒரு வீடியோ வைரல் ஆகியிருக்கு. அவர் மே மாசத்துல ஏதோ ஒரு நாள்ல அவர் பேசி இருக்கிறார். அது இப்போ அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோல அவர் ஓப்பனாவே ஒரு விஷயத்த சொல்றார், அதாவது ஒப்புக்கொள்ளுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான்ல கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ள லஷ்கர்-இ தொய்பாவை சார்ந்த பல முக்கியமான தலைவர்கள், மோரார்லஸ் 30 பேர் அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அன்ஐடென்டிஃபைடு கன்மன் எங்கிருந்து வராங்க, எப்படி போட்டு தள்ளுறாங்க, திரும்ப எப்படி மறைகிறாங்க, இது எங்களுக்கு புரியவே இல்லை. இதுவரைக்கும் இதுல இன்வால்வ் ஆயிருக்க ஒரு கன்மேனை கூட எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. इस जुर्म के अंदर हिंदुस्तान की खुफिया एजेंसीज ने उसको यहाँ आजाद कश्मीर के अंदर भी अमन और चैन से नहीं रहने दिया. अपने जर खरीद एजेंटों के जरिए से उसको यहाँ पर शहीद किया गया. ये पहला वाकया नहीं है. गुज़श्ता 3-4 सालों के अंदर 30 से ज्यादा वाकयात हो चुके हैं कि हमारे भाइयों को शहीद किया गया. किसी को पेशावर में, किसी को कराची में, किसी को पिंडी में, किसी को रावलाकोट में. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, நம்முடைய உளவாளிகள், நம்முடைய துரந்தர்கள் எதிரிகளை அவங்க களத்திலேயே வச்சு வேட்டையாடுறாங்க அப்படிங்கறத எதிரியின் தரப்பிலேயே ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது இப்போதுதான் நடக்கிறது. அது ஒரு வீடியோ மூலமாகவே வெளிப்பட்டு இருக்கிறது. அதுவும் அந்த எதிரிகளுடைய கமாண்டர் மூலமாகவே வெளிப்பட்டு இருக்கிறது. அது பெரிய விஷயம். பொதுவா இந்த விதமான தலைமறைவு இயக்கத்துல யாரு இப்படிப்பட்ட விஷயங்களை அவங்களுக்குள்ள நடக்கிற இன் கேமரா மீட்டிங்ல மட்டும்தான் பேசுவாங்க. ஒரு பொது வெளியில அட்மிட்டே பண்ண மாட்டாங்க. நாங்க இத்தனை பேரை இழந்துட்டோம், எவனும் அடையாளம் தெரியாம போட்டு தள்ளிட்டு போறான், யாரு என்னன்னு புரியல, இப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. முதல் தடவை சர்ஃபேஸுக்கு வருது. அப்படின்னா
இந்த உளவாளிகளை கண்டறிந்து போட்டு தள்ளுறதுல இந்தியா எவ்வளவு வெற்றிகரமாக இயங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான சான்றிதழாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விதமான வீடியோ லஷ்கரை சார்ந்த, அதுவும் இந்த டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கமாண்டர் லெவல்ல இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலையை காட்டுவதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இது லஷ்கருடைய கதறல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதையே ஓப்பனா சொல்லணும். ஐயோ வந்து கொள்றாங்க, எவனே தெரியல, எப்படின்னே தெரியல அப்படின்னு ஏன் சொல்லணும்? கதற விட்டு இருக்கிறார்கள். இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய மூளை அஜித் தோவல். சோ பாகிஸ்தான்லையும் அதே போல, அதுல அவரே அந்த ரிஸ்வானே சில நகரங்களை சொல்லுகிறார். கராச்சி, ராவல்பிண்டி, பெஷாவர், இது போன்ற, அப்புறம் ராவலகோட், இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படி போட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த நகரங்கள் பேரே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு அர்த்தம். காங்கிரஸ் காலம் வரைக்கும் இந்த ராவுடைய ஆபரேஷன் மட்டுப்படுத்தப்பட்டே இருந்தது. நாம அடி வாங்கிக்கிட்டே இருப்போம், அடுத்தவனுக்கு அடியே கொடுக்க மாட்டோம். சகிப்புத்தன்மையில வேதகால ரிஷிகளை காட்டிலும் ரொம்ப தீவிரமாக நாம் இருந்த காலம். மோடி வந்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லாமே மாறியது. ஆக்சுவலா மோடி ஆட்சியினுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டே அஜித் தோவல் தான். நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரீசெண்டா இப்போ புனேல வச்சு அமித்ஷா சொல்லியிருந்தார். அதாவது பாலகங்காதர திலகர் பெயரில் அமைந்த விருது ஒன்றினை அஜித் தோவலுக்கு ரொம்ப சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால வழங்கினார்கள். அப்ப அஜித் தோவலை பாராட்டி அமித்ஷா பேசுகிறப்போ ஒரு இடத்துல சொல்ற, மோடியுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டே அஜித் தோவலுடைய அப்பாயின்மெண்ட். அவரை வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக நியமித்ததுதான் அப்படி. जब मोदी जी 2014 में प्रधानमंत्री बने, उन्होंने सबसे पहला अपॉइंटमेंट प्रधानमंत्री के नाते किया था, तो प्रिंसिपल सेक्रेटरी का नहीं किया था, अजीत डोभाल जी के एनएसए के रूप में चयन करने का काम। मित्रों, मैं गुजरात में गृह मंत्री था, तब से अजीत डोभाल जी को जानता हूं। हमारे यहां एक सीरियल बॉम्ब ब्लास्ट हुआ था, मेरा अजीत जी से कोई परिचय नहीं था। मुझे नरेंद्र मोदी जी ने उस वक्त गुजरात के मुख्यमंत्री थे, उन्होंने कहा था कि सिर्फ ये बॉम्ब ब्लास्ट नहीं, बॉम्ब ब्लास्ट के पीछे जो लोग हैं और देश भर में जितने बॉम्ब ब्लास्ट हुए हैं उसकी जांच गुजरात पुलिस ने करनी चाहिए, और आप अजीत डोभाल जी को बुलाइए और उनके साथ आपके अफसरों के साथ बैठकर चर्चा करिए। मुझे याद है मेरे घर पर अजीत जी आए थे, दोपहर का वक्त था, और उन्होंने जो टिप्स दी थी इसका परिणाम यह था कि न केवल अहमदाबाद बॉम्ब ब्लास्ट, देश भर के 13 बॉम्ब ब्लास्ट एक साथ गुजरात पुलिस ने रिजॉल्व किए थे। ये बहुत बड़ी उपलब्धि। अपना அஜித் தோவலை மோடி எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணியிருக்காருங்கிறத பாருங்க. அதுக்கேற்றபடி அஜித் தோவலும் ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய தேசம். இதுல ஒவ்வொரு நூக்கன் காரணம், ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில நேரத்தில் தப்பு நடக்கும். கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பஹல்காம்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மத ரீதியா அங்க வந்திருக்கக்கூடிய டூரிஸ்டுகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு அழைச்சு பேசி, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை, அதாவது இந்துக்களை மட்டும், அந்த இந்து சமயத்தை சார்ந்த ஆண்களை மட்டும் நிற்க வைத்து சுட்டு கொண்டனர். 26 பேர் மாண்டு போயிருந்தார். அந்த விஷயத்துல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்கிறதாக கூறப்படுவது உண்டு. அது உண்மையும் கூட. சில இடத்துல நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம், கோட்டை விட்டுருக்கோம். ஆனால் பை அண்ட் லார்ஜ் கம்பேரிட்டிவ்லி முன்னை காட்டிலும் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதற்கான கிரெடிட் அஜித் தோவலுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த அஜித் தோவலுக்கான கிரெடிட்டை நாம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப முதல் தடவையாக லஷ்கர் இ தொய்பா கொடுக்கிறது. அதுதான் ஆச்சு. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.